எல்லோருக்கும் வணக்கம். டிஆர்சி தி ரிச் க்ரௌட் இதில் ஜாயின் பண்ணணும்னா $35 தான் நம்ம முதலீடு. இந்த $35 கேஎஸ்என் டோக்கன், அதாவது கிசான் டோக்கனாக தான் நம்ம கன்வெர்ட் பண்ணி ஜாயின் பண்ணணும். கான்செப்ட்டு $35 தான், ப்ளஸ் $1 எக்ஸ்ட்ரா இருந்தால் ரொம்ப நல்லது. மொத்தம் $36. கேஸ் ஃபீஸாக பிஎன்பி தான் வச்சுருக்காங்க. அப்போது பிஎன்பி வந்து ஒரு $2 இருக்கணும். டோட்டலாக வந்து $38. இந்த $38 மதிப்பு வந்து நம்ம இந்திய ரூபாயில் இன்றைக்கி வந்து 3600 ரூபா கால்குலேஷன் வருது. இப்போ நம்ம முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலீடு வந்து 3600 ரூபா. இந்த 3600 ரூபாய்க்கும் டிஆர்சியில் வந்து 100% வந்து கேரண்டி கொடுத்துருக்காங்க. அது பேர் மணி பேக் கேரண்டி. 365 நாளுக்குள்ளே உங்களால் சம்பாதிக்க முடியல அப்படின்னா நீங்கள் போட்ட முதல் 366வது நாள் உங்களுக்கு $35 கேஎஸ்என் டோக்கனாக ரிட்டர்ன் வந்துடும். எந்த ஒரு நிறுவனத்திலும் கொடுக்காத ஒரு திட்டம் இதில் வந்து மணி பேக் கேரண்டி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்ம கட்டக்கூடிய $35 மிகப்பெரிய அளவுக்கு சம்பாதிக்கணும் ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த $35 100% டிரான்ஸ்பரன்சி, அதாவது ரெஃபரல் கமிஷன். ஒரு நபர் வந்து $35 கொடுத்து ஜாயின் பண்ணுறாருன்னா ரெஃபரல் கமிஷன் 30%, அதாவது $10.50 யார் ரெஃபர் பண்ணாரோ அவருக்கு இன்கம்மாக போயிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த பிளேஸ்மெண்ட் உட்காந்துருக்காரோ பிளேஸ்மெண்ட் கமிஷன் வந்து 50%. அவருக்கு மேலே யார் இருக்காரோ அவருக்கு வந்து 50%, $17.50 வந்து அந்த நபருக்கு போயிடும். லெவல் இன்கமுக்கு 15% பிரிக்கிறாங்க. 15%னா $5.25, அதாவது $5.25 வந்து லெவல் கமிஷனாக பிரித்து கொடுத்துட்றாங்க. இந்த கேஎஸ்என் டோக்கன் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு பர்னிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக 5%. 5%னா $1.75, அதாவது $1.25 அதுக்காக ஒதுக்கப்படுது. டோட்டலாக 100%, அதாவது $35 டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மையாக இந்த பிஸ்னஸில் பண்ணுறாங்க. லெவல் இன்கம்காக ஒதுக்கப்பட்ட 15%, அதாவது $5.25 எப்படி பிரித்து கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு லெவலில் நமக்கு லெவல் இன்கம் கிடைக்காது. ரெண்டாவது லெவலில் 3%, அதாவது $1.05 ரெண்டாவது லெவலில் இருந்து நமக்கு ஒவ்வொரு நபர்கிட்டருந்து கிடைக்கும். மூணாவது லெவலில் நமக்கு லெவல் இன்கம் கிடைக்காது. நாலாவது லெவலில் 2%, அதாவது $0.70 வந்து ஒவ்வொரு நபர்கிட்டருந்து கிடைக்கும். அஞ்சாவது லெவலில் லெவல் இன்கம் கிடைக்காது. ஆறாவது லெவலில் நமக்கு 2%, அதாவது $0.70 ஆறாவது லெவல்லேருந்து ஒவ்வொரு நபர்கிட்டருந்தும் கிடைக்கும். ஏழாவது லெவலில் லெவல் இன்கம் கிடைக்காது. எட்டாவது லெவலில் 3%, அதாவது $1.05 வந்து எட்டாவது லெவல்லேருந்து ஒவ்வொரு நபர்கிட்டருந்தும் கிடைக்கும். ஒன்பதாவது லெவலில் லெவல் இன்கம் கிடைக்காது. பத்தாவது லெவலில் 5%, அதாவது $1.75 பத்தாவது லெவலில் இருக்கிற ஒவ்வொரு நபர்கிட்டருந்தும் கிடைக்கும். டோட்டலாக லெவல் இன்கம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு $5.25 வந்து லெவல் இன்கமாக கொடுக்குறாங்க. அதில் எவ்வளோ பெரிய பெனிஃபிட் இருக்குன்னு நம்ம இன்னும் விளக்கமாக பார்ப்போம். ஹைபிரிட் டர்போ போனஸ் அதை பற்றி நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் லெவல் இன்கம்னு சொல்லுவாங்க. நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஏ அண்டு பி 2 பேரை டைரெக்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட் லெவல். ஏ என்ற நபர் 2 பேரை கொடுக்குறாரு, பி என்ற நபர் 2 பேரை கொடுக்குறாரு அப்படின்னா இது வந்து செகண்ட் லெவல். 4 பேருன்றது செகண்ட் லெவல். 8 பேருன்றது வந்து மூணாவது லெவல். மூணாவது லெவலில் அந்த 4 பேர் 2 பேர் கொடுக்கும்போது 8 பேர். நாலாவது லெவலில் 16 பேர், அஞ்சாவது லெவலில் 32 பேர், ஆறாவது லெவலில் 64 பேர், ஏழாவது லெவலில் 128 பேர், எட்டாவது லெவலில் 256 பேர், ஒன்பதாவது லெவலில் 512 பேர், பத்தாவது லெவலில் 1024 பேர். டோட்டலாக கூட்டினீங்கன்னா 2046 பேர் வந்து நமக்கு கால்குலேஷன் வரும். இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரே ஒரு டைரக்ட் மட்டும் ஏ என்ற நபர் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன். உங்கள் அப்ளைன் வந்து அவர் டைரெக்டாக கொடுக்கும்போது உங்கள் பிளேஸ்மெண்ட்டில் வந்து பி என்ற ஒரு நபராக வந்து உட்காருது. ஓகேங்களா. அந்த பி என்ற நபர் வந்து உங்கள் அப்ளைன் கொடுத்த டைரக்ட். அப்போது உங்களுடைய டைரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஏ என்ற நபர் தான். ஓகேங்களா. இந்த ஒரே ஒரு டைரக்ட் கொடுத்து இந்த மாதிரி டீம் போயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் லெவலில் இருந்து லெவல் இன்கம் கிடைக்கும். செகண்ட் லெவல் வந்து லெவல் இன்கம்னா செகண்ட் லெவலில் 4 பேர் இருக்காங்க இல்லையா. இந்த 4 பேர்கிட்டேருந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா $35 ஜாயின் பண்ணும்போது கிடைக்கும், $40, $70, $225 அப்கிரேட் பண்ணும்போதும் கிடைக்கும், $625, $1250, $2000,
$4000 சாரி $5000 $8000 அப்கிரேட் பண்ணும்போது கிடைக்கும், $12000 அப்கிரேட் பண்ணும்போது கிடைக்கும். இந்த 10 அப்கிரேடும் அந்த 4 பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு அப்கிரேட்லேருந்தும் 3% உங்களுக்கு மட்டுமே கிடைக்கும். இந்த 3% வந்து ஏன் கிடைக்குதுன்னா, நீங்கள் ஒரே ஒரு நபரை டைரெக்டாக கொடுத்ததுனால. ஓகேங்களா? அப்போ அந்த 4 பேர்கிட்டேருந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 அப்கிரேட்லேருந்து 3% இல்லைங்களா? அப்போ ஒரே ஒரு நபர் மட்டும் இந்த 10 அப்கிரேட் பண்ணுறாரு, அந்த 4 பேரில் ஒருத்தர் வந்து 10 அப்கிரேட் பண்ணுறாரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து $878.75 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு நபருக்கே 878னா, அப்போ 4 பேர் இருக்காங்க. இப்போ 4 பேர் 10 அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த 4 பேர்கிட்ட இருந்து மட்டுமே ஹைபிரிட் டர்போ போனஸ் வந்து $3515.40 வந்து உங்களுக்கு கிடைக்குது. $3515.40 உங்களுக்கு கிடைக்குது. இதனுடைய இந்திய மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஐஎன்ஆர் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 3,51,540 ரூபாய். இவ்வளோ ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இந்த 4 நபர்கிட்ட இருந்து மட்டுமே கிடைக்குது. இதுக்கு காரணம்னா நீங்கள் டைரெக்டாக ஒரு நபரை கொடுத்ததுனால. ஓகேங்களா? ஹைபிரிட் டர்போ என்ற லெவல் இன்கம் உங்களுக்கு தினசரி கிடைக்கணும்னா, நீங்கள் ரிச் க்ரௌடில் ஒரே ஒரு டைரக்ட் ரெஃபர் பண்ணிங்கன்னா மட்டுமே உங்களுக்கு வந்து 2வது லெவல்லேருந்து 3% கிடைக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் லெவலில் லெவல் இன்கம் கிடைக்காது. 2வது லெவலில் 3%னா $878 ஒரு நபர்கிட்ட இருந்து. அந்த ஒரு நபர் 10 அப்கிரேட் பண்ணுறாரு இல்லையா? அதுலேருந்து $878 உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 4 பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு $3512 வந்து 2வது லெவல்லேருந்து கிடைக்கும். 3வது லெவலில் லெவல் இன்கம் கிடைக்காது. 4வது லெவலில் 2% உங்களுக்கு லெவல் இன்கம் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, 2வதாக டைரக்ட் கொடுக்கணும். அடுத்து 3வதாக ஒரு நபரை டைரக்ட் கொடுக்கணும். ஆக மொத்தம் நீங்கள் 3 டைரக்ட் வந்து உங்களுடைய டைரக்டில் கொடுத்துருந்து அந்த 3 பேரையும் $40 $40 $40ன்னு 3 பேரையும் அப்கிரேட் பண்ண வச்சுருந்து நீங்களும் $40 அப்கிரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 4வது லெவலில் இருந்து 2% அதாவது $585 வந்து ஒரு நபர்கிட்ட இருந்து கிடைக்கும். அப்போது 16 பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு $9360 வந்து லெவல் இன்கம் மட்டுமே கிடைக்கும். இதெல்லாம் டெய்லி கிடைக்கக்கூடியது. 5வது லெவலில் லெவல் இன்கம் கிடைக்காது. 6வது லெவலில் 2% அதாவது 2%னா $585 ஒரு நபர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் 3 டைரக்ட் கொடுத்தீங்களா, ஒவ்வொருத்தரையும் $70 $70 $70ன்னு அப்கிரேட் பண்ண வச்சிருந்து நீங்களும் $70 அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு $585ன்ட்டு 64 பேர்கிட்ட இருந்து கிடைக்கும். அது மொத்த டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $37,440 வந்து உங்களுக்கு 6வது லெவல்லேருந்து மட்டுமே கிடைக்கும். 7வது லெவலில் லெவல் இன்கம் கிடைக்காது. 8வது லெவலில் 3% உங்களுக்கு லெவல் இன்கம் கிடைக்கும். அப்போ 8வது லெவலில் உங்களுக்கு இன்கம் வேணும்னா நீங்கள் $225 அப்கிரேட் பண்ணியிருக்கணும். நீங்கள் டைரெக்டாக கொடுத்த 3 பேரையும் 225 225 225 அப்கிரேட் பண்ண வச்சுருந்தீங்கன்னா இந்த 3 பேருமே 4வது அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 8வது லெவல்லேருந்து 3% அதாவது $878 ஒரு நபர்கிட்ட இருந்துன்னு 256 பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு $2,24,768 வந்து உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும். 9வது லெவலில் லெவல் இன்கம் கிடைக்காது. 10வது லெவலில் 5% உங்களுக்கு லெவல் இன்கம் கிடைக்கும். அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 675 அப்கிரேட் பண்ணியிருக்கணும். நீங்கள் டைரெக்டாக கொடுத்த 3 பேரையும் 675 675 675ன்னு அப்கிரேட் பண்ண வச்சுருக்கணும். அப்படி பண்ண வச்சிங்கன்னா உங்களுக்கு 10வது லெவலில் 5%ன்னு உங்களுக்கு $1464 வந்து ஒரு நபர்கிட்ட இருந்து லெவல் இன்கம் மட்டும் கிடைக்கும். அப்போது 1024 பேர் இருப்பாங்க 10வது லெவலில். டோட்டலாக உங்களுக்கு $14,99,136 வந்து உங்களுக்கு 10வது லெவலில் இருந்து மட்டுமே கிடைக்கும். இது வந்து தினசரி கிடைக்கக்கூடிய இன்கம். மிகப்பெரிய இன்கம், சிறு தொகையாக இருந்தாலும் மிகப்பெரிய இன்கம்மு. இதில் மட்டுமே லெவல் இன்கம் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா $17,74,216 வந்து இந்த லெவல் இன்கம் மட்டுமே கிடைக்குது. இது வந்து ஐஎன்ஆரில் கால்குலேஷன் பண்ணி பார்த்தா நம்ம தோராயமாக $100 வச்சுங்களேன் ஒரு டாலரு. அப்போது
100 கால்குலேஷன் பண்ணி பார்த்தா கூட நமக்கு வந்து 17,74,21,600 ரூபா நமக்கு லெவல் இன்கம் மட்டுமே கிடைக்குது. இது தினசரி கிடைக்கக்கூடிய இன்கம்மு. அப்போது லெவல் இன்கமில் மட்டுமே நம்ம 17 கோடி ரூபாய் நம்ம சம்பாதிக்கணும் வாய்ப்பு இதில் இருக்குது. இதுக்கு நாம் செய்ய வேண்டியது 3 டைரக்ட் கொடுத்து அந்த 3 பேரையும் 5 அப்கிரேட் பண்ணி வச்சுருந்தாலே நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு சம்பாதிக்கலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க.